கேட் வின்ஸ்லெட் ப்ளே பண்ண ரோனல்ங்கிற கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் அந்த ரோலுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சீனுங்கிறது பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாக எந்த சீனுமே இல்லை. இது அழகாக கேக் வாக் மாதிரி ஒரு கேரக்டர் தான் கேட் வின்ஸ்லெட்டுக்கு. அந்த ஆக்டருக்கான ஒரு மதிப்பை வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. இதே பாயிண்ட் தான் அவதார் வே ஆஃப் வாட்டர் ரிவ்யூக்குமே பழைய சேனலில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ இல்லை இப்போ. பட் அதே மிஸ்டேக் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஓவராலாக இதெல்லாம் நெகட்டிவாக பார்க்கும்போது ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சு படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஃபீல் ஆகாதுன்னு நான் நம்புறேன். அண்ட் இதை தாண்டி ஒரு சில பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, இந்த படத்தை பொறுத்த அளவில் ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் இந்த படத்தில் நிறைய கிடையாது. ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கான நிறைய ஃபெனாட்டிக் மூமெண்ட்ஸுமே வந்து படத்தில் நிறையா இருக்குது. அது போக ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே வந்து ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சீன்ஸ் மற்ற 2 படங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல தான் நிறைய இருக்கு. இந்த படத்தோட மேஜர் பில்லர் ஒரு பெஸ்ட் பார்ட்டே வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் தான். கிட்டத்தட்ட